கதை கேட்க ரெடியாடா புண்ட. நல்லா இருக்கியாண்ணா? ஆனால் நான் நல்லா இல்லை. ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சோகமாக இருக்கேன், கோபமாக இருக்கேன். எஸ், நான் புலம்ப போகிறேன். சமீப காலமாக எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது யாருமே கேட்க ரெடியாக இருக்க மாட்டேறாங்க. யாருக்கும் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இல்லை, எவனுமே நான் மதிக்க மாட்டேறான். சரி ஓகே, யூடியூப்பில் போட்டுருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் கேமராவோட வந்திருக்கேன். இப்போ நான் லவ்வர் அப்படின்ட்டு ஒரு காவிய படம் திரையரங்கில் வந்துச்சு, இப்போ ஓடிடியில் வந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த கருத்தை நான் சொல்லியே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. லவ்வர் அப்படிங்கிற படம் வந்தப்போ நான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். காசு இருந்துச்சு. ஏன்னா ஜோக் இல்லை இல்லையா, என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்டப்போ அவன் எப்படியும் ஃபேஸ் பண்ணேன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. அப்போ நான் கேட்டப்போ என்ன சொன்னா, மச்சான் லைக் படம் வந்து ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னா. என்ன உளறிட்டு இருக்கான், சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி லைக் ஓடிடியில் ட்ரெய்லரு ஸ்னீக் பிக்லாம் பார்த்துருந்தப்ப எனக்கு லைக் இவர் நம்ம மணிகண்டன் இப்போலாம் படம் நடிக்க மாட்டாரே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. என்ன லைக் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க மாதிரியே இருக்குது. ரிலேஷன்ஷிப்லாம் டாக்ஸிக் இருக்கும் தான், ஆனால் இவ்வளோ டாக்ஸிக்கா என்னப்பா அது, இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க மாட்டாங்களே, வேணும்னே டேரக்டர் க்ளோரிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ணன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கேட்டாங்க. அவனுமே ஆமாம் மச்சான் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னா. சரி ஓகே பார்ப்போம், ஓடிடியில் வரட்டும், எப்படி ரிசல்ட்ஸ் வருது, ரிவ்யூஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நான் அதை அப்படியே விட்டேன். நான் என்னோட கொலிகிட்ட வந்து கேட்டேன், லைக் இது மாதிரிலாம் படம் பார்த்தேன்டி, பட்டு படம் பார்த்தேன், லைக் இப்படிலாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் இல்லைடா எனக்கு ஓகேவாக தான் இருக்க மாதிரி இருக்குது, பிகாஸ் எனக்கு இது கனெக்ட் ஆச்சு, என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அவங்க லவ்வர்ஸ் கூட அப்படின்னு அவங்க சொல்லும் போது லைக் ஓகே, இப்படியும் பசங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க போல், இப்படியும் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஓடிடி அப்படின்னு வந்துச்சு. சுற்றி தற்கொலையாக இருக்கானுங்களே, அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு நம்ம எவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டத்து கூட சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆர்வனை போய் தலைவா நீ தான் தலைவா கிரேட், வாத்தலை அப்படின்னு கை தட்டிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க, புரியுதா இல்லையா? ஒரு 2 மணி நேரம் படம்டா, இந்த படத்தையே புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எப்படா லைக் பொலிட்டிக்கல் ஒரு ஐடியாலஜிலாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படா நீங்கள் ஓட்டு போடுவீங்க? ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்குது, திராவிடம் இருக்குது, லைக் நம்ம தமிழ் தேசியம் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஓட்டு போடுவீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டம்டா. ஃபுல்லாக அருண் க்ளோரிஃபை பண்ணிட்டேன். லைக் அருண் பண்ணுறது தான் கரெக்டு, லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அருண் தான் கரெக்டு, திவ்யா தான் தப்பு, அவங்க ஏன் போய் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தேவையான்னு கேட்குறேன். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்கப்பா. அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நீ கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே அந்த படத்தில் ஆன்சர் இருந்துச்சு, அதை விட்டுறானுங்க, அருணை க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் பார்த்து தான் டேரக்டர் வந்து லைக் தம்பி நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புப்பா, அருண் தான் டாக்ஸிக்னு சொல்லிட்டார். ஓ டேரக்டரே சொல்லிட்டாரா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, டேரக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க ஐஸ் அருண் கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க. ஐயோ நம்மளும் ரிலேஷன்ஷிப்பில் இப்படி தான் இருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ அருண் டாக்ஸிக்னு சொல்லவும் லைக் இவனுங்க ஐயோ அப்போது நம்மளும் டாக்ஸிக்கா, அதை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. தம்பி நீ டாக்ஸிக்காக இருக்க இல்லைங்கிறதா மேட்டர் இல்லை, அருண் கூட கேரக்டர் ஒன்று கனெக்ட் ஆச்சா, அப்போ நீ டாக்ஸிக் தான், ஒத்துக்கோ. அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டு நீ அதை ஒத்துக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நீ பெட்டர் பர்சனாக க்ரோ ஆக. அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை ஒத்துக்காம என்ன பண்ணலாம், இதை எப்படி அடுத்தவங்க போய்ட்டு திருப்புள்ளாக அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, டேரக்டர் சொல்லிட்டாரா, சரி என்ன பண்ணலாம், நம்ம ஆட்டோக்கார தம்பிங்க ஐசு வாமா, அதான் திவ்யாவோட ஃப்ரெண்டு, பாவம் அவங்க பாட்டுக்கு உட்காந்துனாங்க, பிச்சைக்கார மாதிரி இருக்கான் பாருங்க மேடம், பிச்சைக்கார மாதிரி உட்காந்துனாங்க. அவங்கள கூப்பிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நான் போய் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு மீம் பார்த்தேன். ஏன்னா லைக் இது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் காரணம் வந்து அருணும் இல்லை, லைக் திவ்யாவும் இல்லை, ஏன்னா அதெல்லாம் டேரக்டர் சொல்லிட்டாரு. ஐசு தான்
ஐஸ்வா எனக்கு என்ன ஐஸ்வர்யா பட கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்ட்டு. இதில் வேற இது வேற பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப். தம்பி அந்த படத்தில் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பில் 2 பேர் சொன்னது கரெக்ட் தான். அந்த பையன் தங்கம்னு சொன்னது கரெக்ட் தான். இவன் வந்து யூ டிசர்வ் பெட்டர்னு சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டு பேருமே அப்படி தான் இருந்தாங்க, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க எப்படி பாருங்க, லவ்வே வேணாங்கிறாங்க. படிங்களா ஏன்டா இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க? அந்த மீமுக்கு வரேன், மீமை மறக்க மாட்டேன் கைஸ். அது மாதிரி மீன் போடுறாங்க ஐஸ்வோ பற்றி லைக் தப்பாக போட்டுருந்தா நான் போய் பார்த்தேன். ஓகே யாரானே இப்படி போட்டிருக்காங்க. அது என்ன கோவம் அப்படின்னா இது மாதிரி போடுற பேஜஸ் எல்லாமே பெரிய பெரிய பேஜஸ். லைக் சின்ன பேஜஸ்னா கூட அசால்ட்டாக கடந்து போடலாம். நான் ஃபாலோ பண்ணுற எல்லா பேஜஸ்மே இப்படி தான் போடுறாங்க. நார்மல் பேஜஸ் நினச்சிருந்த எல்லா பேஜஸுமே இப்படி போடும்போது எனக்கு என்னடா இது இவங்கெல்லாம் அது ஒரு காலை இவங்களே ஃபாலோ பண்ணிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் போய் கமெண்ட் பார்க்குறேன். ஒரு லைக் யூஸ்வலாக இது மாதிரி ஒரு தப்பான மீம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் அந்த அட்மினை கழுவி ஊற்றுற மாதிரி திட்டுற மாதிரி வரும், அவன் புரிஞ்சுப்பான். ஆனால் இதில் எல்லாமே லைக் சூப்பர் சூப்பர். அதில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், ப்ரோ நான் வந்து நானும் பார்க்கும்போது இதான் ஃபீல் பண்ணேன், எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு. அப்போது நீ என்ன பண்ணுறது தெரியுதா, நீ மீம் போட்டு அவங்க வந்து இதை நார்மலைஸ் பண்ணுற அவங்களே நினச்சிட்டு இருப்பானுங்க, இன்னும் நமக்கு மட்டும் இப்படி தோணுது இதெல்லாம் கரெக்டாக தப்பானு, நீ வந்து தம்பி கரெக்டு தான்ப்பா அப்படின்னு நீ மீம் போட்டு நார்மலைஸ் பண்ணுற. நான் போய் ஒரு கமெண்ட் பண்ணேன் லைக் இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு. அது கீழே ஃபேக் இதில் அப்படி அவ்வளோ ஒரு அப்யூசிவ் கமெண்ட்ஸ் எதுக்கு? அது அந்த அட்மின் தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அத்தனை கமெண்ட்ஸ். ஒரு கிரிட்டிசம் அக்செப்ட் பண்ண முடியும்னா நீ ஏன்ப்பா சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை சொல்கிற? ஏதாவது பொண்ணுங்க கமெண்ட் பண்ணால் அது கீழே அப்புறம் அத்தனை கமெண்ட்ஸ் அப்யூசிவ் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கேட்டால் சிக்மா ஓசி அப்படிங்கிற சிக்மா டெரரிஸ்ட் ஜோக் போடுறோம். இது கேட்டால் டேக். ஏண்டா ஒருத்தன் நீ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுற, அதை வந்து யாராவது கிரிட்டிசைட் பண்ணால் அதை கூட உனக்கு ஏற்றுக்க மனசு வேணாம், இல்லை எதுக்கு போஸ்ட் போடுற, எதுக்கு நீ பேஜ் நடத்துகிற? உங்கள்கிட்டலாம் ஒரு கேட்டால் இதில் வேற ப்ரோ இது என்னோட ஒப்பீனியன் ப்ரோ, மயிர் ஒப்பீனியன் பல பூமர், நீ பூமர் மாதிரி யாராவது சொல்லிட்டு இருப்ப, அது வந்து எல்லாத்தையும் கேட்டுருப்பாங்க. என்னடா பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட நம்ம இப்போ ஏதாவது சொன்னால் நம்மளே திட்ட வேண்டியது, இவங்கள்ட்டனா பேசுறதுக்கு இந்த இப்படி பேசிட்டு வராங்க இந்த பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாப்புன்னா கொஞ்சமாவது ஓப்பன் மைண்டடாக இருங்க. யாராவது ஒரு கிரிட்டிசைஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாப்பா நான் தப்பு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் தப்பு தான் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி வந்தாலே இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இவனுக்கு புரிஞ்ச மாட்டேங்க. இவங்க கூட டாக்டர் நான் இங்கே பாருங்க லூஸ் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவனுக்குமே ஓப்பன் மைண்டடே கிடையாது. எல்லாமே எங்கே பார்த்தாலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அக்செப்ட் த கிரிட்டிசிசம், க்ரோ, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. பாய்.